நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தலைவர் கூட ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கமாக நாங்கள் அவருடைய வழியில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். கடந்த 27 ஆண்டுகளாக அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் பெண் ரசிக மன்றத்தில் நான் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த இடத்துல தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அது இல்லாமல் எங்களை வழிகாட்டி எங்களுடைய தளபதி அவர்களின் நம்பிக்கை பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிகாட்டியா என்னை அடுத்தடுத்த இடத்துக்கும் அவர் தான் எடுத்துகிட்டு போய் என்ன மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பெண்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்களுடைய மாநில மாநாடு இந்த சிறப்பு எங்களுடைய கட்சி ஆரம்பித்து நாங்கள் வந்து அந்த கொள்கை திருவிழா நாங்கள் நடத்தும் போது எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஊடக நண்பர்கள், எதிர்கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் வந்து இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சிரிச்சுட்டே அமைதியாக எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு, தலைவர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்கள் தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எனக்கு கொள்கை பரப்பு கட்சியில் கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சிறாரு. அப்போ அந்த கௌரவம் வந்து எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாமல் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தான். ஆனால் இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் வந்து பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.